கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள புதுச்சேரியை ஒன்றிய அரசு வஞ்சிப்பதாக புகார் எழுந்துள்ள நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மக்களை ஏமாற்றி விலைவாசியை உயர்த்துவதில் சாதனை புரிந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரணமாக தலா 5000 ரூபாய் வழங்கப்பட்டதால் புதுச்சேரி அரசுக்கு 177 கோடி ரூபாய் செலவு ஏற்பட்டது. பாதிப்பு குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு செய்துள்ள நிலையில் 614 கோடி ரூபாய் நிவாரணம் கோரி முதலமைச்சர் ரங்கசாமி ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினார். ஆனால் தற்போது வரை ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட நிதி வழங்கவில்லை. இந்நிலையில் புதுச்சேரி அரசு வரி மற்றும் கட்டண உயர்வை கையில் எடுத்துள்ளது. முன்னதாக பேருந்து கட்டண உயர்வு, அதைத் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் லிட்டருக்கு தலா 2 ரூபாய் உயர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் மதுபான விற்பனை நிலையங்களுக்கான கலால் வரி மற்றும் உரிம கட்டணத்தை உயர்த்துவது குறித்தும் அரசு பரிசீலித்து வருகிறது. மக்களை ஏமாற்றி வரி சுமையை போடுறது மட்டுமே ஒரு சாதனையாக வச்சுக்கிட்டு ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் நடக்குதுன்னா அது இந்த புதுச்சேரி தான். இவங்க கடந்த சட்டமன்ற தேர்தல் காலத்தில் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, புதுச்சேரியை பெஸ்ட்டு புதுச்சேரியாக மாற்றுவோம், டபுள் இன்ஜின் மாடல் அப்படின்னு ஏதோ ஆசை வார்த்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ இதே ரங்கசாமி தான் கூட வந்து ஓட்டு கேட்டார். பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க, பஸ் விலை ஏற்றிட்டாங்கன்னா சாமானிய மக்கள் பயன்படுத்துகிற விஷயங்கள் இதெல்லாம். இது எல்லாத்தையுமே உயர்த்திட்டிங்கன்னா அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள்லாம் ஏறிடும். அப்போ சாப்பாட்டுக்கே மக்கள் கஷ்டப்படுற ஒரு நிலைமை வரும். நிதிச்சுமையை சமாளிக்க விரைவில் இருசக்கர வாகனங்கள், கார்கள், பேருந்துகளின் பதிவெண் கட்டணமும் உயரும் என தெரிகிறது. இந்நிலையில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால் நிதியை கேட்டு பெற முடியும் என்ற பேச்சு தோற்று போய்விட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. நிதி நெருக்கடி, நிர்வாக நெருக்கடி, கூட்டணி நெருக்கடி, இதன் காரணமாக மக்கள் விளையாட்டத்தால் மக்களுக்கு நெருக்கடி. ஆகவே இது உபவாத ஆட்சியாக இருக்கிறது. புதுச்சேரி அரசு உடனடியாக இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும். தனித்து போட்டியிடுவதுதான் மக்களிடம் சென்றால் நான் இது மாநில கட்சி என்று சொல்ல முடியும். அதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். தமிழ்நாடு உள்ளிட்ட பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்காமல் தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஒன்றிய அரசு கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கோரிய நிதியையும் ஒதுக்கவில்லை. எனவே பாஜகவின் டபுள் இன்ஜின் முழக்கம் என்பது வெற்று விளம்பரம் என சமூக ஆர்வலர்கள் விமர்சிக்கிறார்கள். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் புதுச்சேரி செய்தியாளர் மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.